கேப்டன் விஜயகாந்த் சமாதியில் ஆசியோடு மாநாட்டை அறிவிக்கும் விஜய். சினிமாவில் பிஸியாக ஹிட் கொடுக்கும் ஹீரோவாக இருக்கும் போதே அரசியல் பயணத்தை ஆரம்பித்து விட்டார் நடிகர் விஜய். கடந்த பிப்ரவரி மாதம் தனது கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் என்று அறிவித்தார் விஜய். நமது இலக்கு 2024 மக்களவை தேர்தல் அல்ல, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் திரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்று தொண்டர்களுக்கு அறிவித்தார் விஜய். அரசியல் கட்சி அறிவித்த பின்னர் அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்க்கும் வகையில் பல தரப்பட்ட பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளது. 2026 ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த கட்சி சார்பில் புதிய செயலி ஒன்றை கடந்த மார்ச் மாதம் அறிமுகம் செய்தார் விஜய். 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் களமிறங்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை, பூத் கமிட்டிகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மெட்ராஸ் படப்பாணியில் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விளம்பரம் செய்ய தொடங்கிவிட்டனர். சமூக வலைதளங்களில் பதிவுகள் மூலம் விளம்பரம் செய்து பலரும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் நிலையில் விஜய் அரசியல் மெட்ராஸ் படப்பாணியில் சுவர் விளம்பரத்தில் இருந்து தொடங்கியுள்ளது. அடுத்து பிரம்மாண்ட மாநாடு நடத்த ஏற்பாடு செய்து வருகின்றனர். மதுரையில் இடத்தை தேர்வு செய்து தீவிரமாக வேலை நடைபெறுகிறதாம். மாநாட்டிற்கு முன்பே பல தலைவர்களின் சமாதியில் விஜய் ஆசி வாங்க இருக்கிறாராம். கேப்டன் விஜயகாந்த் சமாதியிலும் ஆசி வாங்க இருக்கிறாராம். விஜயகாந்த் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் தளபதி விஜய்.